திருச்சியில் நேற்று மாலை பெய்த ஒரு கனமழைக்கே தாங்காத திருச்சி கருமண்டபம் பகுதியில் உள்ள RMS காலனி, ஆல்பா நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்களை பதிவு செய்யலாம். மழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, சீரமைப்பு நடவடிக்கைகள் என்பது தொடங்கி இருக்கிறதா? பாலா, நேற்று மாலை திருச்சி மாநகரம் மற்றும் மாவட்டத்தில் பலத்த மழையானது பெய்தது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி மாநகரத்தில் மட்டுமே விமான நிலைய பகுதியில் 129 மில்லிமீட்டர் மழையளவும், திருச்சி ரயில் நிலையத்தில் 82 மில்லிமீட்டர் மழையளவும், திருச்சி டவுன் பகுதியில் 68 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவானது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சமயபுரத்தில் 120 மில்லிமீட்டர் மழையளவும், லால்குடியில் 81 மில்லிமீட்டர் மழையளவும், கள்ளக்குடியில் 56 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவானது. ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டத்தில் 1154 மில்லிமீட்டர் மழையளவானது பதிவானது. இதன் சராசரி என்பது 4.8 சென்டிமீட்டர் ஆக இந்த மழையளவானது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும், நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கருமண்டபம் RMS காலனி. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பாதாள சாக்கடை இல்லை, வடிகால் வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. இதன் காரணமாக நேற்று மாலை பெய்த மழை தற்போது வரை வடியாமல் இந்த பகுதி மக்கள், ஆயிரக்கணக்கான பகுதி மக்கள், அதாவது அசோக் நகர், RMS காலனி, ஆல்பா காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாம் இந்த நின்று கொண்டிருக்கின்ற இந்த அசோக் நகர் பகுதியில் இந்த வெள்ள நீரில் இறங்குவதற்கு பயந்து கொண்டு பல்வேறு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கலாம். நாம் அருகில பார்க்கலாம். பொன்னகரை சேர்ந்த ஆல்பின்ங்கிறவர் இருக்காரு. இவர் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு, உறவினர் வீட்டுக்கு போறதுக்காக வந்தவர் இந்த மழை நீரில் இறங்க பயந்துகிட்டு நிக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க, இப்ப என்ன பிரச்சனை அப்படி சொல்லுங்க. உறவினரை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கேன். மழை நீர் இப்படி தேங்கி இருக்கிறதுனால போக முடியாம நிக்கிறேன். நான் இங்க எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி எந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் ஆகுது. எப்போதுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க அதுக்காண்டி தான் வந்தோம். தண்ணி இப்படிதான் நிக்கும். எப்ப வருஷம் இதே பிரச்சனை தான். மழை கொஞ்சம் பெஞ்சாலும் தண்ணி அங்கங்க அப்படிதான் நிக்கும். ரோடு போற வரதுக்கு போக்குவரத்து வசதிலாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நம்ம கேட்கிறப்ப பல்வேறு நபர்களை கேட்டோம். இந்த பகுதியில் எப்போதுமே வழக்கமாக ஒரு சாதாரண மழைக்கு இது போன்றுதான் தண்ணீர் தேங்கி நிற்கும். எனவே இந்த பகுதியில் முழுமையாக சரி செய்து சீரமைத்து தர வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலா, நன்றி விஜயகோபால். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.